எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 10th மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரின்னு ஒரு சாப்டர் இருக்குது. அதில் ட்ரிக்னாமெட்ரி முதல்ல கான்செப்ட், அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத இங்கே உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இங்கே மெயினாக அதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம், ஏபிசின்னு எடுத்துகிட்ருக்கோம். இது ரைட் ஆங்கிள் அட் பி. ஸோ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் அட் பி. நான் இங்கே சியில் ஒரு ஆங்கிள் எடுத்துகிட்ருக்கேன். அது ஆங்கிள் எடுத்துக்கிறது ஏல இல்லைன்னா சியில் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்ன்றது 6 இருக்குது. டான் தீட்டா, காட் தீட்டா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டா, கொசிகன் தீட்டா. இதில் ஃபஸ்ட்டு முதல்ல நான் ஆங்கிள் நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏல அப்படி இல்லைன்னா சியில் எடுத்துக்க முடியும். நம்ம இங்கே சியில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஆங்கிள் எங்கே ரெஸ்ட்டாக இருக்கோ இந்த ஆமை தான் நம்ம அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் எங்கே ரெஸ்ட் ஆகுதோ அந்த லைனை நம்ம அந்த சைடை நம்ம அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட் ஆங்கிள்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடை நம்ம ஹைப்போட்டனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரெண்டு எழுதியாச்சு, அட்ஜசன்ட் அண்ட் ஹைப்போசிட். இப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இதை நம்ம ஆப்போசிட் சைடு. இதை மெயினாக புரியணும். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபார்முலாஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிள் எங்கே ரெஸ்ட் ஆகுதோ அங்கே அட்ஜசன்ட் சைட், ரைட் ஆங்கிள் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போட்டனஸ், அண்ட் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட். ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவோட ஃபார்முலா. சைன் தீட்டா இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வச்சுருந்தா நம்ம சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஏசி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், அந்த மாதிரி சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சைன் தீட்டா அப்படிங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். அதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? ஆப்போசிட் சைடுன்றது ஏபி அண்ட் ஹைப்போட்டனஸ் அப்படிங்கிறது ஏசி. இது சைன் தீட்டா. காஸ் தீட்டா அப்படிங்கிறது, ஸோ சைனுக்கு நம்ம ஆப்போசிட் எடுத்துகிட்ருக்கோம், காஸுக்கு அட்ஜசன்ட் சைடு. ஸோ அட்ஜசன்ட் சைட் பை hypotenuse. ஸோ அட்ஜசன்ட் சைடுங்கிறது பிசி, ஹைப்போட்டனஸ்ன்றது ஏசி. ஓகே, ஸோ சைன் முடிச்சிட்டோம், காஸ் முடிச்சிட்டோம். டான் டான் தீட்டாங்கிறது நம்மளுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் சைடுன்றது ஏபி, அட்ஜசன்ட் சைடுன்றது பிசி. ஸோ ஏபி பை பிசி. ஸோ டான் தீட்டாவும் முடிச்சிட்டோம். அடுத்து காட் தீட்டா. இதில் நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் ரிலேஷனையும் கற்றுக்கலாம். காட் தீட்டாங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ பிசி பை ஏபி. நம்மளுக்கு டான் ஏபி பை பிசி இருக்குது, காட்டுன்றது பிசி பை ஏபி. அப்படியே தலைகீழாக இருக்குல்ல நம்மளுக்கு ரெசிப்ரோக்கலாக. அப்போ நம்ம காட் தீட்டாவை 1 பை டான் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது ஹைப்போட்டனஸ்
by opposite side. Hypotenuse என்றது AC and opposite side என்றது AB. நம்மளுக்கு ஆல்ரெடி AC and AB இந்த இதில் sin thetaல இருக்குது. sin thetaன்றது AB by AC, அதாவது opposite by hypotenuse. நம்மளுக்கு cosecant thetaன்றது hypotenuse by opposite, AC by AB. ரெசிப்ரோக்கலாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் cosecant theta is equal to 1 by sin theta. ஸோ இதிலே நம்ம இப்படி திருப்பியும் எழுதிக்கலாம். tan theta is equal to 1 by cot thetaவும் எழுதிக்கலாம். அதே மாதிரி sin theta வந்து 1 by cosecant thetaவும் எழுதிக்கலாம். அடுத்து secant theta. இது வந்து adjacent by hypotenuse by adjacent. hypotenuseன்றது நம்மளுக்கு AC, adjacentன்றது BC. ஸோ அப்போது AC by BC, BC by AC, அதாவது adjacent by hypotenuseன்றது cos theta. ஸோ secant thetaன்றது cos thetaவோட reciprocal. therefore secant thetaவை 1 by cos thetaன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா cos thetaவை 1 by secant thetaன்னு எழுதிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, cos தனியாக theta தனியாக இந்த மாதிரி எழுதினாலும் மீனிங் கிடையாது. sin தனியாக theta தனியாக அப்படின்னு எழுதினாலும் மீனிங் கிடையாது. theta தனியாக மீனிங் உண்டு, ஆனால் இந்த வார்த்தைக்கு மீனிங் கிடையாது. எப்போதுமே ஒன்றா தான் எழுதணும். cos theta, sin theta, cot theta எப்படின்னு ஒன்றா தான் எழுதணுமே தவிர இந்த வேர்டு தனியாக theta தனியாக எழுதக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து ஃபார்முலா எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. அதே மாதிரி ரெசிப்ரோக்கல்ன்றது இதுதான். cot theta, tan theta, cosecant and sin theta, secant and cos theta. இதுதான் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன். அதுக்கு அடுத்து டேபிள் வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. டேபிள் வேல்யூஸ் இங்கே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு sin, cos, tan, cosecant, secant, cotன்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே டிகிரிஸ் பார்த்திங்கன்னா பேராக ஞாபகம் வச்சுக்கோங்க. 30யும் 60யும் ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0வும் 90யும் ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 45க்கு பேர் கிடையாது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 30, 60 ஒரு பேர், 0, 90 ஒரு பேர், 45 தனியாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சைனுக்கு மட்டும் எப்படியாவது தரவு பண்ணிவிடுங்க, மற்றதெல்லாம் ஈஸியாக இதை பண்ணிக்கலாம். ஸோ sin 30 அப்படிங்கிறது it's 1/2, sin 60 அப்படிங்கிறது √3/2, sin 0 is 0, sin 90 is 1, இது 1/√2. இப்போ என்ன பண்ணணுன்னா காஸுக்கு நான் அதே மாதிரி இங்கே எப்படி பேர் பார்த்தோம்னா sin and cos ஒரு பேராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்னென்னா sin 30க்கு இங்கே ஒரு டயகோனல் போட்டுருக்கோங்க, இந்த டயகோனல். ஸோ sin 30னா அப்போது வேல்யூ வந்து cos 60, அதுவும் இதுவும் ஒன்றா இருக்கும். நம்ம ஆல்ரெடி 30 and 60 பேருன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால் ஸோ √3/2 இந்த சைடு வந்து. ஸோ sin 30ங்கிறது cos 60யோட வேல்யூ, sin 60ங்கிறது cos 30யோட வேல்யூ. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். sin 30ன்றது cos 60க்கும், sin 60ங்கிறது cos 30க்கும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி 0 and 90 ஒரு பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ sin 0ங்கிறது cos 90க்கு போய்டும், sin 90ங்கிறது cos 0க்கு வந்துடும். இங்கே நம்மளுக்கு பேர் இல்லை, அதனால இங்கே என்ன வேல்யூ எழுதுகிறோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா? இப்போ டேனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? டேனுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். tan தீட்டாங்கிறது sin theta by cos theta, அந்த வேல்யூவை எடுத்துக்கலாம்.
இப்போ 30 கண்டுபிடிக்கணும்னா sin 30 பை காஸ் 30 மாறிடும். அதாவது tan 30யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா sin 30 பை காஸ் 30 அண்ட் sin 30ங்கிறது 1/2, காஸ் 30ங்கிறது √3/2. ஸோ ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்படின்னா இது மேலே போயிடும். ஸோ 2/√3, 2 கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு 1/√3. அதே மாதிரி tan 60னா sin 60 பை காஸ் 60. ஸோ உங்களுக்கு வந்து √3/2 the whole by 1/2. நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம் இல்லையா. ஸோ √3/2 இன்ட்டு 2/1. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு மீதி √3 மட்டும் இருக்கும். ஸோ √3. இப்போது tan 0க்கு sin 0 பை காஸ் 0. ஸோ 0/1, நம்மளுக்கு ஆன்சர் 0. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த இடத்துல, உங்களுக்கு 0/0 ஃபார்ம் வந்தாலோ இல்லைன்னா டினாமினேட்டரில் உங்களுக்கு 0, அதாவது 1/0 இருக்கட்டும், இல்லை -41/0 இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் டினாமினேட்டரில் 0 வந்தாலோ இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி 0/0 ஃபார்ம் வந்தாலோ நீங்கள் எழுத வேண்டியது நாட் டிஃபைன் இல்லைன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதும். ஸோ 1/√2/1/√2 அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். நான் அப்படியே டைரெக்டாக போட்டேன் ரெசிப்ரோக்கல். ஸோ இங்கே வந்து 1ன்னு வரும். அண்ட் கொசிகன் தீட்டா நம்ம என்ன ரெசிப்ரோக்கல் பார்த்துருக்கோம், கொசிகன் தீட்டாங்கிறது 1/sin தீட்டான்னு பார்த்துருக்கோம். அப்போது இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக போட்ட வேண்டியது தான். ஸோ 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2, √3/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/√3. 0ஓட ரெசிப்ரோக்கல் எப்படி போடணும், 1/0, 1/0ன்னு போடுவோம் இல்லையா. ஸோ டினாமினேட்டரில் நம்மளுக்கு ஜீரோ இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே நாட் டிஃபைன், இங்கே ரெசிப்ரோக்கல் 1, இங்கே √2. அதே மாதிரி சீக்கன் தீட்டான்றது காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஸோ இங்கே 2/√3ன்னு வரும், இங்கே 2 வரும், இங்கே 1/1 1ன்னு வரும். அகெயின் இங்கே 0ன்னு வர்றதுனால நாட் டிஃபைன்ட், இங்கே √2. காட் தீட்டான்றது tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் பார்த்துருக்கோம். 1/√3ஓட ரெசிப்ரோக்கல் √3, இது 1/√3. ஸோ 1/0ன்னு வரும் அகெயின். அப்போது நாட் டிஃபைன்ட். ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த இதுக்கு எப்படி எழுதிக்கணும்னா நாட் டிஃபைன்டுக்கு 1/0 அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1/ன்னு போட போகிறோம். ஸோ 1/1/0 இப்போ ரெசிப்ரோக்கலாக மாறும்போது 1 × 0/1ன்னு வரும். ஸோ எப்படியோ 1 × 0 0 தான் வரும். ஸோ 0 நியூமரேட்டரில் இருக்குது, அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் 1ஓட ரெசிப்ரோக்கல் 1. ஓகேங்களா. அடுத்து நம்ம ஐடென்டிஸ் பார்க்க போகிறோம். ஐடென்டிஸ் வந்து என்ன எழுத போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 3 ஐடென்டிஸ் இருக்குது. sin square theta plus cos square theta equal to 1. அடுத்து secant square theta equal to 1 plus tan square theta. Cosecant square theta is equal to 1 plus cot square theta. ஸோ சைன் அண்ட் காஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். சீக்கெண்ட் கொசிகெண்ட்டுக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா எஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, சி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டி ஞாபகம் வச்சுட்டோன்னா சீக்கெண்ட் ஈக்குவல் டுன்னு வந்துக்கணும், கொசிகெண்ட் ஈக்குவல் டுன்னு வரணும்.
ஸோ டேனோடையும் காட்டோடையும் +1ன்னு இருக்கணும். ஸோ இதிலேருந்து ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா மாறும். ஸோ இதிலேருந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த சைட் போய்டும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா. இல்லை வெறும் காஸ் தீட்டா தான் எனக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக போயிடும். இல்லை எனக்கு வெறும் சைன் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கணும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைட் போயிடும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. இல்லை வெறும்னே சைன் தீட்டா தான் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா √1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி இங்கே டான் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கணும்னா டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கெண்ட் ஸ்கொயர், ஏன்னா இந்த +1 இந்த சைடு வரும்போது -1 ஆகிடும். ஸோ சீக்கெண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. அதே மாதிரி டான் தீட்டா வரும் அப்படின்னா √சீக்கெண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. கொசீக்கெண்ட் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கணும்னா காட் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இந்த +1 இந்த சைட் போயிடும். ஸோ அதனால் -1. இப்போ வெறும்னே காட் தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ √கொசீக்கெண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. இதுதான் ஐடென்டிட்டிஸ். இதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.